பிரைசலாட். அவரை தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதாத்தில் கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நன்றி அறிதல் உள்ளவளாய் இருங்கள் என்று வசனம் சொல்லி. எதற்காக நன்றி அறிதல் உள்ளதா இருக்கு? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 4 மாதம் கர்த்தர் உன்னோடு என்னோட இருந்தார். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறையில்லாத கர்த்தர் நடத்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாளைய தினத்தில் ஒரு புதிய மாதத்தில் நம்ம கடந்து போக போகிறோம். போன மாதத்தில் இருந்தவங்க இந்த மாதத்தில் இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். நம்மளை தேவையில சந்தித்தார், நல்ல சுகத்தை கொடுத்தார். ஒரு குறை இல்லாத கர்த்தர் எந்த இடத்துலையும் அவமானப்பட விடவே இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீதிமான் சந்ததி அப்பத்துக்காக அலைந்து திரிவில் சொன்ன வார்த்தைப்படி ஒருத்தர்கிட்ட அலைந்து தெரியாதபடி கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் கூட நம்மோட இருந்தார். 10 பேர் சுகம் பெற்றான், ஒருத்தன் வந்து நன்றி செலுத்தினான். மீதி 9 பேர் எங்கே என்று யோசிக்கிட்டார். நன்றி அறிதுள்ளலாக இருங்க. மிஞ்சிருக்கிற நேரத்தோட அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி துடிச்சு கொண்டே இருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வருகிற புதிய மாதத்தை, மே மாதத்தை உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.